Hello friends, welcome back to Emmy Madras Cooking with Hemlatha Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர், குக்கிங் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நான் காசின பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சிக்கன் அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 hour வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு வந்துட்டு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி கோட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் 1 பேக்கெட் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் பீஸா வாங்குவோம்ல, அதில் வர்றது இது. நான் அது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு பேக்கெட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து ஆரிகனோ சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சிக்கனாக எடுத்து இந்த ஃப்ளோரில் போட்டு நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் சில்லுன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு இந்த ஐஸ் தண்ணியில் இந்த சிக்கனை வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திருப்பியும் இந்த மாவுலேயே போட்டு திருப்பியும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மேலே இருக்க லேயர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து சிக்கன் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம இதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்ல ஒரு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் பீசஸை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அழுத்துறீங்கன்னா அதில் ஆல்னு கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.